திரு பூவண்ணன் அவர்கள் எழுதிய அருமையான ஒரு சிறுகதை நிலாவின் சிரிப்பு. வீட்டில் சின்ன பசங்க, ஸ்கூல்ல படிக்கிற பசங்க, ஏன் காலேஜில் இருக்கிற பசங்க கூட அவங்களுக்கு தேவை என்னவோ அதை மட்டும் தான் நினைக்கிறாங்க. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளோ அன்பு செலுத்தினாலும், அவங்க மேல அஃபெக்ஷனா இருந்தாலும், அந்த குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அவங்களுக்கு புரியறதே கிடையாது. ஆனா அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கால சூழ்நிலை வரும். அப்பதான் அவங்கனால புரிஞ்சுக்க முடியும். இந்த கருத்தை சொல்லக்கூடிய கதை தான் நிலாவின் சிரிப்பு. கேட்கலாமா? மொட்டை மாடியில் உட்கார்ந்தபடி வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தேன். என் உள்ளத்தில் பொங்கி ததும்பிக் கொண்டிருந்த மகிழ்ச்சியை அந்த நிலா எப்படியோ தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். அதனால்தான் அது என்னை பார்த்து சிரிப்பதாக தெரிந்தது. ஆமாம், நிலா என்னை பார்த்து சிரித்தது. என் மகிழ்ச்சிக்கு காரணம் என்ன தெரியுமா? என்னிடம் 1 ரூபாயும் 8 அணாவும் இருந்ததுதான். நாளை மாலை ஏமாற்றம் என்னும் அற்புதமான படத்திற்கு 1.25 ரூபாய் டிக்கெட்டில் செல்லப் போகிறேன். அந்த படம் பல வாரங்கள் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருந்தது. என்றாலும் இதுவரை என்னால் அந்த படத்தை பார்க்க முடியவில்லை. நாளை நான் உறுதியாக பார்த்து விடுவேன். சேர்த்து வைத்த பணம் இருக்கிறதே, நாளை என் வாழ்க்கையிலே ஒரு பொன்னான நாள், சந்தேகமே இல்லை. இப்படியெல்லாம் எண்ணியதும் என்னை அறியாமலேயே நான் சிரித்தேன். மேலே வானத்தில் பவனி வந்த நிலாவும் என்னை பார்த்து சிரித்தது. பொழுது விடிந்தது. கண்ணா, கண்ணா! படுக்கையை விட்டு எழுந்திருப்பதற்கு முன்பே என் அக்காள் என்னை அழைத்தாள். நான் இருந்த இடத்தை விட்டு அசையாமல் என்ன என்று கூவினேன். அக்கா என் அருகில் வந்தாள். ரகசிய குரலில், கண்ணா, உங்கிட்ட 8 அணா இருந்தா குடுறா, நாளைக்கு கொடுத்துறேன். கலாவாணி பத்திரிக்கை வாங்கணும் என்று கேட்டாள். என்னிடம் பணம் இருந்தது. ஆனால் நான் கொடுத்து விடுவேனா? என்னிடம் தம்படி கூட இல்லை என்று அக்காவிடம் கூறிவிட்டேன். மணி 10 இருக்கும். அப்பா வந்தார். அண்ணா, பள்ளிக்கூடம் போகலையாடா என்று அன்போடு கேட்டார். இல்லப்பா, இன்னைக்கு சனிக்கிழமை, விடுமுறை என்று சுருக்கமாக சொன்னேன். அண்ணா, நீ ஏதாவது காசு சேர்த்து வச்சிருக்கியா? வச்சிருந்த 1 ரூபாயாவது இல்ல 8 அணாவது குடுறா. நாளைக்கு மறுநாள் முதல் தேதி. அன்னைக்கு 8 அணா அதிகமா போட்டு உன் காசை திருப்பி கொடுத்துறேன் என்று கேட்டார். அப்பா, நீங்க கொடுக்கிற காசுல சேர்த்து கூட வைக்க முடியுமா? என்கிட்ட 1/4 அணா கூட இல்ல என்று கூறிவிட்டேன். அதை கேட்டு அப்பா சரி என்று கூறிவிட்டு போய்விட்டார். மாலை 5 மணி. நான் சட்டையை மாட்டிக்கொண்டு சினிமாவுக்கு கிளம்ப தயாரானேன். வாசலில் ஏதோ சத்தம் கேட்டது. எட்டி பார்த்தேன். அம்மாவிடம் காய்கறி விற்பவன் ஏதோ தகராறு செய்து கொண்டிருந்தான். என்னம்மா இது சத்தம் என்று கேட்டேன். கண்ணா, காலையில இவங்கிட்ட 4 அணாவுக்கு காய்கறி வாங்கினேனா, சாயங்காலம் பணம் கொடுக்கறதா சொன்னேன். இன்னைக்கு உங்க அப்பா 1/4 அணா கூட தரலடா. நாளைக்கு பணம் தரேன்னு சொன்னா கேட்காம சத்தம் போடுறான் பாரு. உங்ககிட்ட ஒரு 4 அணா இருந்தா கொடுக்கறியா? அப்பா வந்ததும் வாங்கி தந்துடுறேன்டா என்று கேட்டாள் அம்மா. ஆனால் என் மனம் இளகவில்லை. என்னிடம் ஏதுமா பணம் என்று கூறிவிட்டு வெளியே புறப்பட்டேன். நேராக சினிமா கொட்டகைக்கு சென்றேன். அங்கே 10 அணா டிக்கெட் எளிதாக கிடைத்தது. என்றாலும் நான் அதை வாங்கவில்லை. 1 ரூபாய் 4 அணா டிக்கெட் விற்கும் இடத்திற்கு சென்றேன். டிக்கெட் தருபவரிடம் ஒரு டிக்கெட் கொடுங்க என்று கூறிக்கொண்டே என் சட்டை பையில் கையை விட்டேன். எனக்கு உடனே பகீர் என்றது. முழு 1/2 ரூபாய் மட்டும் இருந்தது. 1 ரூபாய் நோட்டை காணவில்லை. தேடி தேடி பார்த்தேன், கிடைக்கவில்லை. டிக்கெட் தருபவர் ஒரு டிக்கெட்டை கிழித்து என்னிடம் நீட்டினார். அவரிடம், மன்னிக்கணும், என் பணத்தை காணோம் என்று கூறி அந்த இடத்தை விட்டு வெளியே வந்தேன். 1 ரூபாய் எங்கேயோ மாயமாக மறைந்து விட்டது. சட்டை பையில் இருந்த கைக்குட்டையை நான் அடிக்கடி எடுத்துக் கொண்டிருந்தேன். அப்போது ரூபாய் நோட்டும் வெளியே வந்து எங்கேயாவது விழுந்திருக்க வேண்டும். முடிவு செய்தேன். இப்போது என்ன செய்வது? 10 அணா டிக்கெட் வாங்க கூட காசில்லை. 6 அணா டிக்கெட் வாங்கலாமா என்று யோசித்தேன். சற்று முன்னால் 10 அணா டிக்கெட் வாங்கக்கூடாது என்று நினைத்தேன் நான். ஆனால் இப்போது 6 அணா டிக்கெட் வாங்க சென்றேன். 6 அணா டிக்கெட் தரும் இடத்தில் நிறைந்து விட்டது என்னும் பலகை தொங்கிக் கொண்டிருந்தது. நான் பேசாமல் வெளியே வந்தேன், ஏமாற்றத்துடன். கொட்டகை விட்டு செல்லாமல், உள்ளேயும் போக முடியாமல் வெளியே நின்று கொண்டிருந்தேன். அப்போது ஒருவன் என் அருகில் வந்து, தம்பி, டிக்கெட் வேணுமா? 6 அணா டிக்கெட் 8 அணா என்று கூறினான். உடனே என் முகம் மலர்ந்தது. கொஞ்சம் கூட யோசிக்காமல்
என்னிடம் இருந்த எட்டனாவை அவனிடம் கொடுத்துவிட்டு அவன் கொடுத்த டிக்கெட்டை வாங்கிக் கொண்டு கொட்டகைக்குள் ஓடினேன். கொட்டகையில் டிக்கெட் பரிசோதனை செய்பவரிடம் டிக்கெட்டை கொடுத்தேன். அப்பாடா, இனிமேல் நிச்சயம் படத்தை பார்த்து விடலாம் என்று எண்ணி எண்ணி மகிழ்ந்தேன். அப்போது, தம்பி, இந்த டிக்கெட்டை நீ எங்க வாங்கின என்று கேட்டார் டிக்கெட் பரிசோதகர். ஏன், என்ன விஷயம் என்று கலவரத்துடன் கேட்டேன். அவர் உடனே, இது நேத்து வித்த டிக்கெட்டு, இன்னைக்கு செல்லாது, உன்னை எவனோ நல்லா ஏமாத்தி இருக்கான் என்று கூறிக்கொண்டே நான் கொடுத்த டிக்கெட்டை என்னிடமே திருப்பி கொடுத்தார். அதை வாங்கிக் கொண்டு வருத்தத்துடனும் வெட்கத்துடனும் அவமானத்துடனும் வெளியே வந்தேன். வெளியே என்னிடம் டிக்கெட்டு விற்றவன் இருக்கிறானா என்று சுற்றுமுற்றும் தேடினேன். அவன் என்ன பைத்தியக்காரனா அங்கேயே நின்று கொண்டிருக்க? என் கையில் இருந்த செல்லாத டிக்கெட்டை கோபத்துடன் கிழித்து போட்டுவிட்டு அங்கிருந்து புறப்பட்டேன். எங்கெங்கோ சுற்றினேன். இரவு 7 மணி இருக்கும். 1.5 ரூபாயுடன் வீட்டில் இருந்து உற்சாகத்தோடு கிளம்பி சென்ற நான் அவ்வளவு பணத்தையும் இழந்துவிட்டு வருத்தத்தோடு சோர்வோடு கால் நோவோடு வீடு திரும்பினேன். அக்கா என்னை பார்த்தாள். உடனே என்னிடம் ஓடி வந்தாள். கண்ணா, பக்கத்து வீட்டு பங்கஜம் எனக்கு 1 ரூபா தரணும், அதை கொடுத்துட்டா, நான் களவாணி வாங்கிக்கிட்டேன். கடையில உனக்கு பிடிச்சமான குழந்தை பத்திரிக்கை மல்லிகையும் வந்திருந்தது, வாங்கிக்கிட்டு வந்தேன்டா, இந்தா என்று மல்லிகையை நீட்டினாள். நான் அவள் முகத்தை பார்த்தேன். அதில் அன்பு நிறைந்திருந்தது. நான் ஒன்றும் கூறாமல் மல்லிகையை வாங்கிக் கொண்டேன். அப்பா உள்ளே இருந்து என்னை அழைப்பது கேட்டது. அவரிடம் சென்றேன். கண்ணா, இன்னைக்கு ஆபீஸ்ல 5 ரூபா கடன் வாங்கினேன்டா, உனக்கு முதல் தேதி வாங்கி தரதா சொன்னனே, கலர் பென்சில், அதையும் வாங்கிட்டு வந்தேன், உன் மேஜை மேல இருக்கு, எடுத்துக்கோ என்றார். சரிப்பா என்று கூறிவிட்டு நேராக மொட்டை மாடிக்கு சென்றேன். ஒரு மூலையில் உட்கார்ந்தேன். காலையில் இருந்து நடந்தவற்றை எல்லாம் எண்ணி பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது அம்மா கண்ணா என்று அழைத்து கொண்டே மாடிக்கு வந்தாள். காஃபி சாப்பிடாமையே சாயங்காலம் வெளியே போயிட்டியே, காஃபி ஆறி போச்சுப்பா, நீ வந்ததும் சூடு பண்ணிட்டு கொண்டு வந்திருக்கேன், இந்தா குடி என்று பாசத்தோடு காஃபி குவளையை என்னிடம் நீட்டினாள். அம்மாவின் அன்பையும் என் இரும்பு இதயத்தையும் ஒப்பிட்டு பார்த்தேன். அம்மா கீழே போய்விட்டாள். அக்கா, அப்பா, அம்மா அனைவரும் என்னிடம் எவ்வளவு அன்பாக இருக்கிறார்கள். நான் அவசர நேரத்தில் கூட அவர்களுக்கு உதவ மறுத்தேன். அதற்கு தகுந்த தண்டனை எனக்கு கிடைத்துவிட்டது. அவர்களுக்கு உதவாத பணம் எனக்கும் உதவவில்லை. இவ்வளவு நேரம் பணம் வீணானதே என்று வருந்திய நான், இல்லை இல்லை, அது வீணாகவில்லை, எனக்கு நல்ல நடத்தையை பாடத்தை கற்பித்தது, தகுந்த தண்டனையும் கொடுத்துவிட்டது என்று திருப்தி அடைந்தேன். இனி நானும் அப்பா, அம்மா, அக்கா போல அன்பாக நடந்து கொள்வேன். எல்லோரிடமும் என்னால் முடிந்த உதவிகளை எல்லாம் செய்வேன். இப்படி முடிவு செய்து கொண்டு நான் வானத்தை பார்த்தேன். என் முடிவை ஆதரிப்பதைப் போல நிலா என்னை பார்த்து சிரித்தது. இந்த கதை 1957 வெளியான ஒரு சிறுகதை. இந்த கதையை கேட்கிறப்ப அவங்கவுங்க சின்ன வயசுல நடந்த விஷயங்கள் கண்டிப்பா ஒரு ஞாபகத்துக்கு வரும். எனக்கு வருது. இதுல அந்த பையனாவே என்ன நினைக்க தோணுது. ஏன்னா அந்த அந்த காலத்துல சினிமா பாக்குறதுங்கிறது அவ்வளோ ஒரு என்டர்டைன்மெண்டான, மகிழ்ச்சியான, சந்தோஷமான விஷயம். ஆனா அதுக்கு காசு சேர்த்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா சினிமாக்கு போறேன்னு சொன்னா காசு தரமாட்டாங்க. அதனால செலவு கொடுக்குற பணத்துல 5 பைசா 10 பைசாவா சேர்த்து வச்சுதான் உடனே சினிமாவுக்கு போவோம். நம்ம கிட்ட காசு இருந்தா கூட வீட்டுல இப்படி யாராவது கேட்டா கூட கொடுக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு சினிமா ஒரு முக்கியமான விஷயமாக படும். சோ அது அப்படியே என்னுடைய லைஃபை கூட அப்படியே எடுத்து பிரதிபலிச்ச மாதிரி இருக்கு இந்த கதை. உங்க அனுபவத்தையும் கருத்தையும் பதிவு பண்றீங்களா?